பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கப்பட்டு மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராமதாஸ் அவர்களே தலைவரா பதவி ஏத்துக்கிறாரு. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, 1989 அந்த காலகட்டத்துல எப்படி இளைஞர்களும் பொதுமக்களும் பாமக போர்க்கொடி தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு தேர்தலா 2026 இருக்கணும். அதுக்கான கட்டமைப்பையும் வியூகத்தையும் நான் உருவாக்க போறேன். அதுக்கான நிறைய சீக்ரெட் என்கிட்ட இருக்கு. அதனாலதான் நான் தலைவரா பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னதான் ராமதாஸ் அவர்கள் சொன்னாலுமே கூட அன்புமணி ஆதரவாளர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில தான் இங்க தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அன்புமணி அவர்கள் தொடர்ந்து செயல் தலைவராக செயல்படுவார்னு சொல்லியிருக்காங்க. பாமக வட்டாரத்துல இன்னைக்கு இதுதான் பேசு பொருளாக இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாமக தலைவரான ராமதாஸ் அவர்கள் செய்தது உண்மையில் சரிதானா இல்லை தவறான நடவடிக்கையா? இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கருத்துரை பெட்டியில பதிவு பண்ணிட்டு போங்க.